வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது முக்கிய கம்பெனி. எங்கள் ஹோஸ்ட் ஸ்பைடர்மேனுக்கான அந்த ஷூட்டே கிட்டத்தட்ட திருவிழா மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லாங்க. பயங்கரமாக சப்போஸ் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன ஒரு சின்ன செட் பிக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பனிஷர் வேனையுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதை காட்டலாமான்னு தெரியல, மேபி என்னுடைய இன்ஸ்டாகிராமில் போடுறேன், செக் பண்ணி பாருங்க. கிளாஸ்கோவில் நடந்தது ஒரு ஷூட்டிங் கிடையாது, அது ஒரு ஈவெண்ட். ஃபேன்ஸ் கும்பலாக போய் இந்த குழந்தைகளோட எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு ஈவெண்ட்டாகவே ஃபீல் ஆச்சு. கிளாஸ்கோவில் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க, ரேப் பண்ணிட்டாங்க. பட் அந்த சமயம் கண்டிப்பாக நிறைய ஃபேன்ஸுக்கு மறக்க முடியாத ஒரு சமயமாக அமைஞ்சிருக்கும். படம் வரும்போது நாங்கள் இருந்தேன்டா அப்படின்னு சொல்லி எல்லாராலுமே ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு படமாக அது மாறும். மிகப்பெரிய ப்ரொமோஷன் இது, சின்னதாக நினச்சிக்காதீங்க. அது ஒரு மிக பிரம்மாண்டமான ப்ரொமோஷன். சோனி பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே நடந்த எல்லாத்தையுமே அவன் பேக்ரவுண்டில் ஷூட் வேற பண்ணியிருக்கான். இந்த ஷூட்டிங் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, இந்த இடத்துல நம்ம ஷூட் முடிச்சிட்டோங்கிறத தனியாக ஒரு வீடியோவாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், லைக் அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சோனி நோட் பண்ணியிருக்கான். ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே இன்வால்வ் பண்ணியிருக்கான். அதை பேஸ் பண்ணி தனியாக ஃபர்ஸ்ட் லுக் வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருக்கான். பிராண்ட் நியூ டேவோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் டீசராகவே தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் நிறைய விஷயங்கள் அவங்க காமிக்கலனாலும் சில முக்கியமான விஷயங்களுக்கான கேள்விகளை எழுப்பி விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ செகண்ட் செட் ஆஃப் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது அதில் தான் பனிஷர் வேன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஆயிருக்கேன். அதை தொடர்ந்து சேடி சிங்க்குமே இப்போதைக்கு இந்த ப்ரொமோஷனில் இன்வால்வ் ஆக போகிறாங்க. இதையுமே ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பப்ளிக் இன்வால்வ் பண்ணி நடத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி. ஏன்னா சேடி சிங் கேரக்டர் ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டராக இது வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. யாருன்னு தெரியல, பட் அது பேஸ் பண்ணி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தியரிஸ் கிளம்பிட்டு இருக்கு. என்னென்ன விஷயங்கள் கிளம்பியிருக்கு, புது செட்டில் என்னென்ன பார்த்துருக்காங்கன்னு மொத்தமாக ப்ரிட்டன் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த டீசரில் காமிச்சிருக்கேன் எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தாங்க. ப்ராக்டிக்கலாக எல்லா விஷயங்களுமே புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ப்ராக்டிக்கல் ஸ்விங்கில் ஆரம்பிச்சு ப்ராக்டிக்கலாக இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேன் அந்த மொத்த ஆர்மியுமே சேஸ் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த சீக்வன்ஸ் அழகாக எடுக்கப்பட்டிருந்தாலும் இது வரைக்குமே அந்த ஆர்மி ட்ரக் யாருக்கு சொந்தமானது? அது ஆர்மி ட்ரக்கா இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் ட்ரக்கான்னு சொல்லி இது வரைக்கும் கேள்விகளுக்கான பதிலை சொல்லாமல் அமைதியாகவே கடந்து போயிருக்காங்க. ரெண்டு சிம்பிள் தான் கிடச்சிருக்கு. ஒன்று இந்த பக்கம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் இன்னர் டிமன் சிம்பிள். பட் இப்போ வரைக்குமே லீக் படி பார்க்கும்போது மிஸ்டர் நெகட்டிவ் இந்த பட்டில் இருக்க மாட்டார் தான் சொல்கிறாங்க. அண்ட் லீக் படி பார்க்கும்போது இது பனிஷர் ஓட்டக்கூடிய ஒரு ட்ரக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்தினால பனிஷர் பாசிபிளி ஒரு ஆர்மி ட்ரக் ஆட்டி போட்டுக்க சான்சஸ் அதிகம். டிஓடிசி கூட நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஒரு பயங்கர சண்டையே வரப்போதான். அந்த ஷெட்யூலே லீக் ஆயிருக்கு. ஸ்பைடர்மேனுக்கு என்னென்ன ஷூட் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஷெட்யூல் லீக் ஆயிருக்கு. அந்த சமயத்தில் டிஓடிசி ஃபைட்டும் இதோட லிங்க் ஆகி இருக்கலாம், சொல்ல முடியாது. இது டிஓடிசி கேப்சர் பண்ணி வச்சிருக்க ஒரு ட்ரக்கா கூட இருக்க சான்சஸ் அதிகம். பனிஷர் தான் ஆக்சுவலாக இந்த இடத்துல ஓட்டுற மாதிரி சொல்றாங்க. பட் எதுவாக இருந்தாலும் படமாக தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டெக்னிக்கலாக இது வரைக்கும் ஜான் பந்தால் இந்த செட்டுக்குள்ளே வரல. ஸோ பனிஷர் ஓட்டுற ட்ரக்குள்ள பனிஷரே இல்லைனா எப்படி? எனக்கு என்னமோ இன்னும் டிமன்ஸ் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அப்படி இல்லைனா நிறைய பேர் இது கிரேவனோட ட்ரக்கா இருக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஸ்பைடர்மேன் 2 கேம் விளையாடி இருக்கீங்களா? அதுலயுமே கிட்டத்தட்ட அந்த கான்கிரீட் ஜங்குலுக்குள்ள நான் வந்துட்டேன்டான்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்மியை இந்த பக்கம் கிரேவன் கூட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த ஆர்மியோட ஸ்கின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு வித்தியாசமான சாண்ட் கலர் கேமஃப்ளாஜோட தான் இருக்கும். அந்த கேமை பார்த்துட்டு ஒருவேளை இது அதுவா இருக்குமோ அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இருக்க சான்சஸ் அதிகம். பட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஏன்னா ஆல்ரெடி இந்த படத்துக்குள்ளே ஏகப்பட்ட வில்லன்கள் 10 11 அதில் இவனு ஒன்றுங்கிற மாதிரி கிரேவனை இறக்கி விட்டாங்கன்னா என்னடா இது, என்ன நடக்குது படத்தில்? நம்ம ஸ்பைடர்மேனுக்கு இடம் இருக்குமா? கூலி கேமியஸ் மாதிரி எல்லாமே வேஸ்ட்டாக கடந்து போயிடுச்சுன்னா அதை வரேன்டா ஞாபகம் பார்த்துருங்க. சரி, ஓகே. கேமியஸாக வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி சில முக்கியமான வில்லன்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சான்சஸ் அதிகம். அந்த வகையில் பாசிபிளி இது ஆர்மி ட்ரக்காகவே இருக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் ஒரு பிரிசன் ட்ரிக் சீக்வன்ஸ் இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக நம்ம ஸ்கார்பியன் பிரிசனில் தான் இருக்காரு. அண்ட் மோஸ்ட் செக்யூர்டு பிரிசனாகவும் அது இருக்க போது ஆப்வியஸாக ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் அடைச்சி வச்சிருக்கக்கூடிய ராஃப்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி. பட் சப்போஸ் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸ்கார்பியன் தப்பிக்கிறதுக்கு இந்த டிஓடிசி ட்ரக்கை யூஸ் பண்ணிக்கிட்டாரு, இல்லை சில பிரிசனர்ஸ் அங்கே தப்பிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அழகாகவே சொல்லலாம். டெக்னிக்கலாக இது கவர்மெண்ட் ட்ரக்குங்கிற மாதிரியே மென்ஷன் செய்யலாங்க, புரியுதா? கவர்மெண்ட் இல்லைனா ஆர்மி ட்ரக்கை இந்த பக்கம் ஏதோ ஒரு வில்லன் ஆட்டி போட்டு கொண்டு போயிட்டாங்கிற மாதிரி அழகாகவே சொல்லலாம். ப்ரிசன்ட் ட்ரிக் சீக்வன்ஸ் இருக்க அந்த சமயத்தில் இதை நான் ஸ்கார்பியனாக இருக்கும்னு சொல்லி கெஸ் பண்ணுறேன். பட் எப்படி நினச்சி மாறலாம், பொறுத்தது பார்ப்போம். ஸ்கார்பியனாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அமேசிங்கான சீக்வன்ஸ் அது வர வாய்ப்புகள் அதிகம். பிகாஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக மைக்கேல் மேண்டோ அவருடைய இன்ஸ்டாகிராம் நிறைய பிக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெனாமை டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி வெனாம் கூட ஸ்கார்பியன் இருக்க மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருந்தாரு. இப்போதைக்கு வெனாம் ஆக்சுவலாக ஸ்கார்பியனை டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இந்த பிக்சருமே ஷேர் பண்ணியிருக்காரு. காமிங்கில் ஆக்சுவலாக ஸ்கார்பியன் வெனாமா மாறி இருக்க அந்த சமயத்தில் ஒருவேளை இது அதுவாக இருக்குமோங்கிற கேள்வி எழுப்பியிருக்க தான் செய்யுது. சோனிக்கும் மார்வலுக்கும் ஒரு சொல்லப்படாத ஒப்பந்தம் இருக்குங்க. லைக் இந்த பக்கம் சோனி யூஸ் பண்ண எந்த ஒரு வில்லன்களையுமே மார்வல் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த வகையில் தான் கிரேவன் வரமாட்டாருன்னு நான் சொல்கிறேன். மேபி அந்த கான்ட்ராக்ட் அவங்க மாற்றி எழுதியிருக்கலாம், சொல்ல முடியாது. பட் கிரேவனை ஆல்ரெடி கேஸ் பண்ணிட்டாங்க. சப்போஸ் கூட்டிகிட்டு வரதா இருந்தால் ஆரன் டெய்லர் ஜான்சன் தான் திரும்ப கேஸ் பண்ணப்படணும். புது கேஸ்டிங் எடுக்கக்கூடாது அந்த சமயத்தில். இந்த பக்கம் நம்ம எடி பிராக்க திரும்ப கொண்டு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் அந்த கான்ட்ராக்ட் பிளாக் பண்ணிடும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஏஜென்ட் வேணாம் தான் வருவான்னு நான் நினச்சேன். ஹாரி ஹாஸ்மனை வேணாமா மாற்றிடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் அதுக்கு நடுவில் ஸ்கார்பியனை வேணாமா மாறக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? மேபி நடக்கலாம். இந்த யூனிவர்ஸோட வேணாமா ஸ்கார்பியனே வரலாம்.
நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்கார்பியனுக்கு ஸ்பைடர்மேன் பிடிக்காது, வெனாம்க்கு ஸ்பைடர்மேன் பிடிக்காது. 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா கண்டிப்பாக ஸ்பைடர்மேனுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாக மாறுவாங்களே. ஹோம் கமிங் படத்தோட எண்ட்லேயுமே மைக்கேல் மாண்டோ லிட்டரலாக இந்த பக்கம் வச்சுட்டு பார்த்து எனக்கு ஊ மேலாம் காண்டல, ஸ்பைடர்மேனால் தான் நான் உள்ள வந்தேன், அவனை பார்த்தா எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன். இந்த சமயத்தில் ஸ்கார்பியன் வேணாம் ஓரளவுக்கு டீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த யூனிவர்ஸ்க்குள்ள ஒர்க் அவுட் ஆகும், ஒழுங்காக எழுதுனாங்கன்னா இட் மைட் ஒர்க். மைண்டாக ரொம்ப நாளாக இதை வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்க இந்த சமயத்தில் பார்க்கலாம் ஸ்கார்பியன் நம்ம பார்க்குறோமா இல்லையானு. ஸோ ப்ரெசென்ட் சீக்வன்ஸோட கண்டினியூஷனாக தான் இது எனக்கு இருக்கும் போல ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பட் சோனி இந்த பிடிஎஸை வச்சு ஒரு டீசரை மட்டும் உருவாக்காமல் அந்த டீசரோட எண்டில் ஒரு சின்ன விஷயத்தையுமே டீஸ் பண்ணிட்டு போயிருக்கான். நல்லா நோட் பண்ணுங்க. சிரிப்பு. இதே மாதிரி ஒரு சிரிப்பை யார் சிரிப்பான்னு நினைக்கிறீங்க? ஸ்பைடர்மேனோட வில்லன்கள்ல டக்குன்னு எல்லாரோட மைண்ட்லையுமே கிரீன் காப்ளின் தான் வந்து நிப்பாரு நம்புறேன். ஆனால் நோவே ஹோம்ல கிரீன் காப்ளின் வச்சு தான் சம்பவம் செஞ்சுதாங்க. திரும்ப அவங்களே இறக்க முடியுமா? அதுவும் முக்கியமாக ஆப்வியஸாக எம்சிக்குள்ள கிரீன் காப்ளினை ரீகாஸ்டும் பண்ண முடியாது அந்த சமயத்தில். மேபி ஹாரி ஆஸ்பானோட கிரீன் காப்ளின் வருவாராங்கிற ஒரு கேள்வியுமே எழுமதான் செஞ்சிருக்கு. பட் அதையுமே ஸ்பைடர்மேன் 3ல ஹாரி ஆஸ்பான் வச்சு பண்ணிட்டாங்க. ஸ்பைடர்மேன் 3 ஹாரி ஆஸ்பான் கிரீன் காப்ளின் வருவார்ல. ஸோ அதையுமே திரும்ப இங்கே பண்ணுறது கஷ்டம். பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்குது, ஏதாவது மாற்றி சொல்லலாம். சின்ன ரூமர் படி பார்க்கும்போது ஸ்டீவ் இருக்கார்ல, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஸ்டீவ், கிங் ஸ்டீவ், அவரை எம்சியூக்குள்ள ஹாரி ஆஸ்பானா கேஸ் பண்ணுறதுங்கிற ஒரு ரூமர் சுற்றிட்டு இருக்கு. உண்மையாக தெரியல. பிகாஸ் ஆப்வியஸாக இப்போதைக்கு நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் காலேஜ் போகிறாரு. காலேஜில் யாராவது ஒரு முக்கியமான கேரக்டர் மீட் பண்ணி ஆகணும். ஒன்று குவென் ஸ்டேஸியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஹாரி ஆஸ்பான். எனக்கு என்னமா ஹாரி ஆஸ்பானை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் போல தான் தோணுது. எம்சியூக்குள்ள அந்த ஆஸ்பான் ரைட்டிங்கை கொஞ்சம் வித்தியாசமே பண்ணலாம். இல்லை யாருக்கு தெரியும், எங்கர் வெர்ஷன் ஆஃப் நார்மல் ஆஸ்பான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, வாய்ப்புகள் அதிகம். பட் ஹாரி ஆஸ்பான் கிரீன் காப்ளினை திரும்ப ரீயூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் பாசிபிளி அந்த லாஃப் சிரிப்புக்கு சொந்தக்காரன் மேபி ஹாப் காப்ளினா இருக்க சான்சஸ் அதிகம். காமிக்ல நெட் இருக்கார்ல, நம்ம ஸ்பைடர்மேனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நெட் ஹாப் காப்ளினா மாதிரி சப்போஸ் செஞ்சுட்டு இருப்பாரு. நோவே ஹோம்லமே இதுக்கு சின்னதாக ஒரு அடித்தளத்தை போட்டிருப்பாங்க. நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, உனக்கு வில்லனாலாம் மாற மாட்டேன்னு சொல்லி ஓப்பனாகவே இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் கிட்ட அவர் மென்ஷன் செஞ்சிருப்பாரு. பட் இப்போதைக்கு பீட்டர் பார்க்கர் யாருன்னு நெடுக்கு தெரியாது. அவன் வில்லனா மாறலாங்க, ஆப்ஷன் இருக்கு. அண்ட் மேஜிக் வர பண்ணுறான். மேஜிக் தெரிஞ்சு ஒரு ஹாப் காப்ளின்ங்கிற மாதிரி அழகாகவே கொண்டு வரலாம். பத்தது குறைக்கி ஆப்வியஸாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஜேக்கப், அதாவது நெட்டை நடிச்ச ஆக்டர் வர வி ஆர் பேக் பேபி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறதுமே தாண்டி சில பிக்சர்ஸ் வர ஆல்மோஸ்ட் லைக் இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் அப்போ லீக் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப் காப்ளின் டாய் இருக்க மாதிரி சில பிக்சர்ஸ் லீக் ஆகிருக்கு. அந்த சமயத்தில் கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த சிரிப்புக்கு சொந்தக்காரன் ஏன் நம்ம நெட்டோட ஹாப் காப்ளினா இருக்கக்கூடாது? சான்சஸ் இருக்குது. வாய்ஸ் மேட்ச் ஆகலை, பட் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குன்னு நான் சொல்வேன். ஏன்டா என் வில்லனா மாற மாட்டேன்னு சொல்லிட்டு என் பெஸ்ட் ஃப்ரெண்டே எனக்கு வில்லனை இறக்கி விட்டுருக்கீங்களாடா அப்படிங்கிற ஒரு ட்விஸ்டோட பாசிபிளி இந்த படம் முடியலாங்க. அண்ணாமலை மாதிரி நண்பனை அடிச்சு கொன்னாரா இல்லை காப்பாற்றினாரான்னு சொல்லி ஒரு வித்தியாசமான டேக்காக இருக்கும் நம்புகிறேன். பார்க்கலாம் ஹாப் காப்ளினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு. அப்படி இல்லைனா இன்னொரு குட்டி தீரி இருக்கு, அதை நம்ம சேடி சிங் கூட தான் கனெக்ட் பண்ணணும். இப்போதைக்கு சேடி சிங் இந்த படத்தில் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லி சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஐ மீன் ஒரு ட்ராப் கூட ஐடியா இல்லை. ஒரு பக்கம் எம்ஜேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐ மீன் இந்த யூனிவர்ஸோட மேரி ஜேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. டவுட்டு தான். ஆல்ரெடி எம்ஜேவை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் ஜெண்டாயாவை இறக்கியிருப்பாங்க. ஜெண்டாயாவும் சில இடங்கள் அந்த ஸ்பைடர்மேன் செட்டில் ஸ்பாட் ஆகியிருக்காங்க. முக்கியமாக அந்த ஃபியூனரல் சீக்வன்ஸில் எடுக்கப்பட்டு இருக்கு. அதில் ஜெண்டாயா டாம் ஹாலண்ட் ஒன்றா இருக்க மாதிரி பிக்சர்ஸ் லீக் ஆகிட்டு இருக்கு. பட் ஜெண்டாயா வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிக்க வரலையா, நம்ம டாம் ஹாலண்டை எப்படி நடிக்கிறான்னு பார்க்க வந்தாங்களாம். முதல்ல ஒரு எமோஷனல் சப்போர்ட்டுக்காக பக்கத்தில் வந்திருப்பாங்க நம்புறேன். பட் அந்த ஃபியூனரல் சீன் எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாசிபிளி படத்தோட கடைசி சீனாக இருக்கும் நம்புறேன். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியோட நான் பல விஷயங்களை தடுத்து நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி கிட்ட அவர் பேச வந்திருப்பாருன்னு தோணுது. ஸோ அந்த இடத்துல திரும்ப ஸ்க்ராட்ச்லேருந்து நான் இந்த பொண்ணு உஷார் பண்ணி காமிக்கிறாடா சொல்லி வந்தார வேணுமா, எம்ஜேவை ஜெண்டாயாவை திரும்ப உஷார் பண்ணவும் செஞ்சிருக்கலாம். அப்படி இல்லைனா இது அகைன் ஜெண்டாயா ஷூட் பண்ணாத ஒரு சீக்வன்ஸாக கூட அமையலாம். பட் ஜெண்டாயா செட்டில் ஸ்பாட் ஆகியிருக்காங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. பட் அது எம்ஜே ரீப்ளேஸ் பண்ண தான் அவங்களை கொண்டு வந்திருக்க அந்த சமயத்தில் சேடி சிங்கை திரும்ப இன்னொரு எம்ஜேவாக கூட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ட்ரஸ்டபிள் லீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் சேடி சிங் 2 மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஒன்று அனபெல் ஆடம்ஸ், அவங்க ஒரு சாதாரண பரிஸ்டா. பட் இந்த பரிஸ்டாவாக இருக்க அந்த சமயத்தில் கெயின் பார்க்கர், அதாவது பீட்டர் பார்க்கரோட க்ளோனுக்கு லவ் இன்ட்ரெஸ்ட்டாக சுற்றிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட பீட்டர் பார்க்கரோட லவ் இன்ட்ரெஸ்ட், ஆல்டர்னேட் லவ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அனபெல் ஆடம்ஸா சேடி சிங்கை உள்ளே இறக்கலாம், ஒரு சாதாரண கேரக்டராக கடந்து போயிடுவாங்க. அதே மாதிரி கார்லி கூப்பருங்கிற இன்னொரு பேரும் அடிபட்டு இருக்கேன். கார்லி வந்து காமிக்கில் ஒரு அகைன் நம்ம ஸ்பைடர்மேனோட இன்னொரு லவ் இன்ட்ரெஸ்ட் தான். அவங்களுக்கு பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேனுங்கிற உண்மை தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு உண்மையை இங்கே எப்படி போட்டு உடைக்க போகிறாங்க சத்தியம் ஐடியாவில். பட் நடுவில் அவங்க காப்ளின் சீரமால் பாதிக்கப்பட்டு கிரீன் காப்ளினாவே மாறி இருப்பாங்க. முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா சேடி சிங்கோட அந்த கிரீன் காப்ளின் கண்டினியூ ஆகும்னு சொல்ல முடியாது. நம்ம கிரீன் காப்ளினா சேடி சிங்கை கூட மாற்றி விடலாம் ஃபீமேல் வெர்ஷன் சொல்லி காமிக்கில் நடந்திருக்கு. கார்லிங்கிற ஒரு கேரக்டர் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் கிரீன் காப்ளின் சீரமால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த யூனிவர்ஸில் தான் கிரீன் காப்ளினே இல்லையே. அதுக்கப்புறம் எங்கள் சீரமே எப்படி பாதிக்கப்படுறது? அதுக்கான அடித்தளமே போடாமல் சேடி சிங்கை டக்குன்னு கிரீன் காப்ளினா மாற்றி விடுறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி. பட் கார்லியுமே கிட்டத்தட்ட ஒரு பரிஸ்டாவாக இருந்தவங்க தான். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ ஒரு காஃபி சர்விங் பர்சனாக தான் இவங்க வருவாங்க தோணுது. ஐ மீன் நம்ம நோ வே ஹோமோட கடைசியில் பார்க்கும்போது ஜெண்டாயா எம்ஜேவே கிட்டத்தட்ட ஒரு காஃபி கடையில் வேலை செய்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு அவங்களுக்கு இந்த காலேஜ் ஆஃபர்ஸ் கிடச்சிருக்கும். நெட் அண்ட் எம்ஜே காலேஜுக்கு போகிற மாதிரி அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. அவங்க காலேஜ் போயிட்டாங்கன்னா இந்த வேலையை யார் பார்க்குறது, நான் கடைசி ஒரு தடவை எம்ஜே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டாம் ஹாலண்ட் இந்த கஃபேக்குள்ளே வரும்போது அங்கே ஜெண்டாயாவுக்கு பதிலாக நம்ம சேடி சிங் இருந்தாங்கன்னா
ஜெண்டாயா வேலையை விட்டு போயிட்டாப்பா, இது சேடி சிங்க் இப்போ புது பெரிஸ்டா அப்படின்னு சொல்லி கதையை ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? ஓ, இந்த கடைக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா அப்படின்னு கதையை அழகாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்டே லீக்கர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் இந்த படம் முழுக்கவே சேடி சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் ஐடென்டிட்டியில் தான் இருப்பாங்க. இந்த கஃபேல வேலை செய்யும்போது அவங்க பேர் அனபெல் ஆடம்ஸா காலியான்னு தெரியல, பட் அது அவங்களுடைய அந்த ஃபேக் ஐடென்டிட்டி. ஒரிஜினல் ஐடென்டிட்டி படத்தோட கடைசியில் தான் ரிவீல் பண்ணப்படும். அது உங்களுக்கு ஷாக்கிங் அமையும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகைன் படத்தோட கடைசியில் அவங்க ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்லேருந்து வந்த குவின் ஸ்டேசி இல்லை டோபியோட பொண்ணு மேடே பார்க்கர் இல்லை உண்மையிலே எம்ஜே அவங்க தான் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் உள்ட்டா அடிக்கலாங்க, சொல்ல முடியாது. பட் எனக்கு என்னமோ இந்த கடைசி காஃபி சீக்வன்ஸில் வரக்கூடிய அந்த ஜெண்டாயா ரோலை சேடி பிங்க் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க போல தான் தோணுது. நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். பட் படத்தில் நீங்கள் வந்து அவங்கள ஒரு ஃபேக் ஐடென்டிட்டி ரோலை தான் படம் முழுக்க பார்ப்பீங்க. கடைசியில் தான் அவங்களுடைய உண்மையான ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணப்படுங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்க அந்த சமயத்தில் இட் குட் பி எனிதிங். சேடி சிங்க் அண்ட் அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்க அந்த சமயத்தில் அவங்க முடிய வச்சே கண்டுபிடிச்சிடலாங்க. முடி வந்து பிளாண்டா இருக்கா இல்லை ரெட்டாக இருக்கான்னு. பிளாண்டா இருந்தால் ஆல்மோஸ்ட் 100% குவின் ஸ்டேசி தான். ரெட்டாக இருந்தால் பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேபி எம்ஜேவா கூட வரலாம், பொறுத்தது பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சேடி சிங் இந்த எம்சியூக்குள்ளே என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா, தாட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மறக்காம காம் பண்ணிட்டு ஸ்பைடர்மேன் பிராண்டுக்கு எந்த அளவுக்கு ஹைப்பாக இருக்கீங்கன்னு அதிகமாக சொல்லிட்டு போங்க. சோனி ரொம்ப நம்புறேன்டா, ஹைப் ஏற்றி விட்டுட்டு கூலி மாதிரி காலி பண்ணிட்டாதீங்கடா, அவ்வளோதான் சொல்கிறேன். அண்டியா நான் உங்களை நல்ல ராசமான வீடியோ மீ பண்ணுறேன். இது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா.